ஹலோ ஃபார்மர்ஸ் மீடியாவில் எதை பற்றி வரோம்னா வேன்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்டை இருந்த யுமேன் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்டோட நேம் கீழேயே செகண்ட் நேமாக மேங்கோ ஸ்பெஷல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பிரத்யேகமாக மாமரத்துக்காகவே பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மாமரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமானா கிடையாது, இது வந்து மற்ற எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் என்ன நன்மைகள்லாம் ஏற்படும், அண்ட் இதை வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்ன டெய்லின்றது அப்படின்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணச்சத்துக்களும் அமினோ ஆசிட்ஸும் அண்ட் ஒரு சில தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிரோட வளர்ச்சி அதிகரிக்கிறதும், பயிரோட பச்சைத்தன்மை அதிகரிக்கிறதும், பயிரோட மகசூல் அதிகரிக்கிறதும், இந்த மாதிரி பல்வேறு நிலையிலையுமே இந்த வேன்ப்ரோஸ் இம்யூன் அப்படிங்கிற பயோஸ்டிமுலண்ட் வந்து பங்களிக்குது. ஸோ இது எந்த மாதிரி வேலை செய்ய அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த பயோஸ்டிமுலண்ட்டை பயன்படுத்த மூலமா பயிரோட ஒளிச்சேர்க்கை வந்து அதிகரிக்குது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இயல்பாக நடக்கிறத காட்டிலும் இந்த பயோஸ்டிமுலண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு கூடுதலாக நடக்குது. ஸோ அதிக அளவு ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு மண்ணிலிருந்து உறிஞ்செடுக்கப்படுது வேர்கள் மூலயமா. ஸோ இது நடக்கிறதுனால பயிரோட வளர்ச்சி வந்து தூண்டிவிடப்படுது. ஸோ இயல்பாக ஒரு பயிர் வளர்கிறத காட்டிலும் நம்ம இந்த இம்யூன் பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்தினதுக்கு பிறகு பயிரோட வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பயிர்களில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்தும் உதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பூக்கள் உதிர்வை குறைக்கிறதா இருக்கட்டும். அண்டு பூக்கள் பிஞ்சு பிடிச்ச பிறகு காய்கள் விளையிறதுக்கு முன்னாடியே காய்கள் வளராமல் காய்ந்து உதிர்றதாக இருக்கட்டும். இந்த மாதிரி பூக்கள் உதிர்வையும் காய்கள் உதிர்வையும் நம்மளால் சரி செய்ய முடியும். அதாவது நம்ம வந்து எந்த ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னாலும் பூக்கக்கூடிய எல்லா பூக்களுமே